இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகத்திலே ஆவிக்குரிய இருள் சூழ்ந்திருந்த காலங்களிலும் பிரகாசித்த மனிதர்களை பற்றிய வரிசையிலே சாமுவேலை குறித்து தொடர் தியானங்களை இந்த நாட்களிலே நாம் படித்து வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய கவனத்தை 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். முழுவதுமாக நீங்கள் அந்த அதிகாரத்தை படிக்க வேண்டும். 2 பகுதிகளாக நாம் இந்த வேத பகுதியை தியானிக்க போகிறோம். சவுலின் மூலமாய் வருகிற செய்தியை ஒரு பாகமாகவும், சாமுவேலின் மூலமாய் வருகிற செய்தியை ஒரு பாகமாகவும் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு முதலாவது நீதிமானாகிய சாமுவேலின் வாழ்வில் இருந்து சில பாடங்களை இந்த தொடர்பில் நாம் படித்து கொள்ள போகிறோம். சவுலின் மூலமாய் வருகிற இந்த அதிகாரத்திற்கான பாடங்களை பின்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இங்கே நாம் வாசிக்கிற காரியம் என்ன? இந்த அமலேக்கியர்களை முழுவதுமாக சவுல் அழித்து கொன்று போட வேண்டும் என்கிற கட்டளையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்ததை நீங்கள் வாசிக்கிறீர்கள். என்ன காரணம் அதற்கு? முதல் 3 வசனங்களிலே 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் அதற்கான காரணங்கள் சொல்லப்படுகிறது. யார் இந்த அமலேக்கியர்கள்? இவர்கள் யாக்கோபின் சகோதரனாகிய ஏசாவின் வம்ச வழியிலே வந்தவர்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 36ஆம் அதிகாரத்தில் ஏசாவின் வழித்தோன்றல்களை பற்றி நீங்கள் படிக்கும்போது இந்த மனிதர்களை பற்றி நீங்கள் படிக்கலாம். ஏசாவுக்கு எலிபாஸ் என்கிற ஒரு மகன் இருந்தான். அவனுடைய மகன்களில் ஒருவன்தான் அமலேக்கு என்கிற ஒரு மனிதன். அவனிலிருந்து உருவானவர்கள்தான் இந்த அமலேக்கியர்கள் என்கிற கொடூரமான முரட்டாட்டமுள்ள ஒரு ஜாதியார். ஆதியாகமத்தின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேயும் 15, 16வது வசனத்திலேயும் நீங்கள் இவர்களை குறித்து வாசிக்கலாம். இவர்கள் மகா பாவிகளாக இருந்தார்கள் என்று 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சாமுவேல் குறிப்பிடுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்படியானால் நமக்கு வருகிற பாடம் என்ன? கடவுளுடைய தீர்ப்புக்கு உட்பட்ட மக்கள், கடவுளுடைய நியாய தீர்ப்பை பெறுவதற்கு முழுவதும் தகுதியான ஒரு மக்கள். கடவுள் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்துவதற்கு கடவுள் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் ராஜாவாகிய சவுல். முற்றிலும் அமலேக்கியர்களை, அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்பது கடவுளின் கட்டளை. ஆனால் நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அழிவுக்கு உரியவைகளை எல்லாம் சவுல் தப்புவித்து பாதுகாத்ததை நீங்கள் அங்கே வாசிக்கலாம். முதலாவது, அந்த நாட்டின் அரசனை அவர் கொல்லவில்லை, அவனை உயிரோடே வைத்திருந்தார். அடுத்து, தனக்கு கிடைத்த கொள்ளைகளிலே எது முதல் தரமானதோ அவைகளையெல்லாம் வைத்து கொண்டு கீழ்த்தரமானவைகளை எல்லாம் அழித்துவிட்டு கடவுளின் வார்த்தையை நிறைவேற்றி விட்டதாக அவர் பெருமை அடித்து கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் மிகுந்த கோபத்துடனும் வேதனையுடனும் சாமுவேல் அவரை சந்தித்த காட்சிகளை நீங்கள் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அதிகாரத்தின் முடிவுக்கு நாம் இன்றைக்கு வருவோம். அவரிடத்தில் அவர் பேசின எல்லா வார்த்தைகளையும் 15வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் இறுதியிலே சாமுவேல் சவுலை விட்டு போவதற்கு முன்பதாக சவுல் அழிக்க தவறின ஆகாக் என்கிற அந்த மன்னனை அவர் வெட்டி கொன்று போட்டதாக 32வது 33வது வசனங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் ஒரு நியாய தீர்ப்பையும் சேர்த்து மறுபடியும் சவுலுக்கு சாமுவேல் உறுதிப்படுத்தி விட்டு போனார். ஏற்கனவே நீ கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தவறினதினாலே கடவுள் உன்னை பின்னால் வைத்திருந்தார். ஆனால் நீயோ மறுபடியும் கடவுள் உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கடவுளுக்கு பிரியமாய் நடவாததினாலே
நிச்சயமாய் உன்னுடைய ராஜ்ய பாரம் உனக்கு நிலைத்திருக்காது என்பதை மிகுந்த வேதனையுடன் சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர் புறப்பட்டதை நீங்கள் கவனிக்கலாம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? தேவன் அழிவுக்கு நியமித்தவைகளை நான் உயிரோடே வைத்திருப்பேன் என்றால் அது கடவுளுக்கு விரோதமான பாவமாகும். இன்றைக்கும் ஆண்டவர் எந்த பாவத்தின் மீதெல்லாம் தம்முடைய நீதியை செலுத்துகிறாரோ, தம்முடைய தீர்ப்பை செலுத்துகிறாரோ, தம்முடைய நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறாரோ, அதற்கு நானும் உடந்தையாக இருந்து அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். கடவுளின் பொறுமையை நீண்ட காலங்கள் சோதித்து அதை உதாசீனப்படுத்தினவர்கள் இந்த அமலேக்கியர்கள். கடவுளுடைய தீர்ப்புக்கு பாத்திரமானவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே கடவுளுடைய மக்களாகிய இஸ்ரவேலருக்கு அவர்கள் எதிராளிகளாகவே இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் மேல் செலுத்த வேண்டிய தீர்ப்பை சரியான விதத்திலே செலுத்தாமல் சவுல் கடவுளுக்கு முன்பாக குற்றவாளியாக நின்றார். இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளையெல்லாம் இடரல்களாக அழித்து போட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட பாவமான காரியங்களையும் செயல்களையும் ஏதோ ஒரு சாக்கு போக்கை சொல்லிக்கொண்டு நாம் இன்றைக்கும் அவைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாமும் இந்த சவுல் அரசனை போன்றவர்களே. தேவன் அழிவுக்கு நியமித்தவைகளின் மேல் நீங்கள் இரக்கம் பாராட்டி பாவத்தை பாதுகாக்கவோ அல்லது பாவத்தின் மேல் நீங்கள் மோகம் கொள்ளவோ அதை நீங்கள் ஒதுக்கி வைப்பீர்களானால் கடவுளுடைய தீர்ப்பு உங்கள் பக்கமாய் திரும்பும் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறக்கக்கூடாது. ஆனால் சாமுவேல் கடவுளின் தீர்ப்பை மிக நேர்த்தியாக அந்த அமலேக்கியரின் மேல் நிறைவேற்றி அந்த ஆகாகை கொன்று கடவுளுடைய கோபத்தை அவர் ஆற்றினார் என்று நீங்கள் அந்த வேத பகுதியிலே வாசிக்கலாம். இதைத்தான் நான் இன்றைக்கு சாமுவேலின் வாழ்வில் இருந்து கற்றுக்கொண்டேன். கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றின மனிதர், கடவுள் அழிவுக்கு நியமித்தவைகளின் மேல் இரக்கம் காட்டாத மனிதர், கடவுளினுடைய தீர்ப்பை அவருடைய பிரதிநிதியாக நின்று செயல்படுத்தியவர்தான் சாமுவேல். இன்றைக்கும் நீங்கள் கடவுளுடைய பிரதிநிதிகளாய் உலகத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் எந்த ஓரத்திலும் நிற்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. கடவுளின் பக்கமாய் நின்று நீதியை செயல்படுத்துவதற்கும் கடவுளின் நியாய தீர்ப்பை உலகத்திற்கு உணர்த்துவதற்குமே கடவுள் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நாம் அதில் முழுமையாக இறங்கி பணி செய்கிறோமா? சாமுவேலை போல எந்த விதமான இரக்கத்தையும் பச்சாதாபத்தையும் பாவத்தின் மேல் காட்டாமல் பாவத்திற்கு எதிரிகளாகவும் பாவத்திற்கு நாம் விரோதிகளாகவும் இருக்கிறோமா? 1 யோவான் நிருபத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் உலகத்திற்கு பகைஞனாய்த்தான் தென்படுவான். நான் உலகத்திற்கல்ல கடவுளுக்குத்தான் சிநேகிதனாய் இருக்க என் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். காலை நேரத்தில் கடவுளிடத்தில் நாம் மன்றாடுவோம். கடவுளின் தீர்ப்பை செயல்படுத்துவதற்கும் கடவுளுடைய பக்கமாய் நின்று அவருடைய நீதியை நிறைவேற்றுவதற்கும் என்னுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் நான் ஒதுக்கி வைத்துவிட்டு சாமுவேலை போல வைராக்கியமும் கடவுளுக்கான நீதியையும் உடைய மனிதனாய் நான் வாழ வேண்டும் என்கிற மன்றாட்டை கடவுளுடைய சமூகத்திலே நாம் ஏறெடுப்போம். கடவுள் தாமே அப்படிப்பட்ட கிருபையினாலே நாம் ஒவ்வொருவரையும் நிறைத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.